ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 kg சிக்கனை மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். 10 போல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, பிரிஞ்சி இலை 1, 3 லவங்கம், 1 பட்டை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், 1 தக்காளி. சிக்கனுக்கு எப்பவுமே தக்காளி கம்மியாக ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகா, 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இந்த பிளேட்டில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு பூண்டையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே இதை வச்சிடலாம். இன்னொரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுடலாம். 2 பிரிஞ்சி இலை, 2 லவங்கம், 1 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிடலாம். சிக்கன் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நிறைய பேர் சிக்கனை எடுத்துக்க மாட்டேறீங்க, ஆனால் சிக்கன் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. நிறைய பேர் அது பிராய்லர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை. ஆனால் சிக்கனை எடுத்துக்குங்க, ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். இப்போ ஆனியனை ஆட் பண்ணிடலாம். புரதம், வைட்டமின் B12 சொல்லிட்டு நிறைய சத்துக்கள் சிக்கனில் இருக்குது. கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி வச்சோம்ல மிளகு, சீரகம் எல்லாத்தையும், அதை கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை இப்படியே இருக்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் சாப்பிட்டா வெயிட் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா எந்த ப்ராப்ளமுமே இல்லை. இப்போ நீங்கள் கடையில் போய் கிரில் சிக்கன், பாய்லர் சிக்கன், அது மட்டும் இல்லாமல் பிரியாணி, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா தான் உடம்புக்கு கெடுதல். அது மட்டும் இல்லாமல் வெயிட்டை அதான் இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா எந்த வெயிட்டுமே அவ்வளோவா ஏறாது. இப்போ தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் டாக்டரை கூட கன்சல்ட் பண்ணலாம். சிக்கன்லேயும் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது, மட்டன்லேயும் இருக்குது. ஆனால் எந்த உணவுமே அளவாக சாப்பிட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமே கிடையாது. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனையும் ஆட் பண்ணிடலாம். நம்மளுடைய எலும்புகளுக்கெலாம் நல்ல ஸ்ட்ராங் கிடைக்கும் சிக்கன்லாம் சாப்பிட்டா. கல்லுப்பையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ குழந்தைங்களுக்கு, பெரியவங்க எல்லாருமே சளிலாம் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி மிளகு அரைச்சி ஊற்றி சிக்கனை சாப்பிடுங்க. சிக்கன் சூப் வச்சு சாப்பிட்லாம். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம், மிளகுலாம் வேறு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதனால் காரம் இதுவே கரெக்டாக இருக்கும் 1/2 kg சிக்கனுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கிரேவி மாதிரி லைட்டாக தான் பண்ணுறேன். இப்போ ஒரு 10 மினிட்ஸில் அந்த சிக்கன் நல்லா குக் ஆகிடும். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.